நாட்டை ஏற்றுக்கொள்ளடா என்று என் தந்தை உரைத்தாரு. என் நாட்டை நான் ஆட்சி செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டினேனே, என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது அமைச்சரே. என் தந்தை நலமோடு இருந்தார், ஆனால் திடீர் என்று இறந்து விட்டார் அமைச்சரே. ஆமா, என் தந்தை எந்நேரமும் உன்னுடன் தானே இருப்பார், என்னுடன் தான் பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் சாப்பிட்டது ஒன்றும் புரியலையே. என்னம்மா? தந்தை நான் கொண்டு வந்த பாலை தான் அருந்தினார். அருந்தியவுடனே மாரடைப்பால் இருந்து விட்டார். நம்மளை விட்டு சென்று விட்டாரு. என்னம்மா சொல்ற? ஆமா, தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் விஷமா? யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. போது நிறுத்தம் ஐயா. என் தங்கை இதற்காக பால் விஷம் கலக்க வேண்டும் என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த சுந்தர் ஒருவன் பிணத்தை தூக்கி போட்டு நீதி கட்ட நிலமா. உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கு கள்ளக்காத. நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. உன்னோடு பிறந்தவை அவன் மீது எப்படி என்ன நான் காதல் ஆசை கொள்வேன். சத்தியமாக கிடையாது. நிச்சயமாக நான் செய்யவில்லை என்றால் நான் ஒரு வார்த்தை நம்புகிறேன். அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? அதுக்கும் காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொண்டு விட்டார். எதையோ மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீட்படி சுமத்துகிறார். அண்ணா, அவருடைய வார்த்தை நம்பாதீர்கள். அண்ணா, நான் உன்னோடு பிறந்தவை. பெற்றெடுத்த தந்தைக்கு எந்த ஒரு மகளாவது பால் விஷம் வைத்துக் கொள்ள துணிவாளா? இல்லை, இந்த காரத்தை என்னுடைய கருத்தினால் நான் செய்வேனா? சத்தியமாக நான் செய்யவில்லை. அடைச்சி போதும் நிலத்தில் அறிவுகின்றனாகி என்றும் இல்லாமல் இருந்து எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? உன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். உங்களுக்கு சந்தேகம் வந்து நீதான் தந்தையை கொண்டு அழைத்து என்ன செய்தாய்? பிறந்த தங்கை என்றும் பாராமல் இப்படி இடை சாட்டி கொண்டு வெற்றி ஏடுவதுதான் இந்த தவறை செய்தாய். அண்ணா, ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே பார்வைதான் நெஞ்சமே உயிரே தஞ்சமே
இறந்தேன் வாழவா நெஞ்சமே தஞ்சமே உன் பார்வை படரும் கொஞ்சமே அவற்றுடைய வார்த்தை கேட்டவுடன் பிறந்தவள் என்று பாராமல் இப்படி என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுது நாயவண்ணா. அழைச்சி போதும் நிறுத்தி அறிவேட்ட நாயி அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் மோகத்தால் தந்தையை கொண்டு விட்டாயே. செய்யலாமா? காமம் உன் கண்ணை மறைத்து விட்டதா? நீயா ஒரு நாட்டு இளவரசி, ஐயோ இந்த செயலை செய்யலாம் அடிப்பாவி. என்னோடு பிறந்தவள் அண்ணா, சிறிய வயதிலிருந்து தங்களோடு வளர்ந்து வந்தவள். இப்பேற்பட்ட செயல் நான் செய்திருப்பேனா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அண்ணா. என்னோடுதான் பிறந்தாய், என்னோடுதான் வளர்ந்தாய். ஆசை தங்கி அன்பு தங்கி என்று நான் பாசத்தோடு வளர்த்தேனே. ஆனால் காமம் உன் கண்ணை மறைத்து விட்டது. இனிமேல் நீ எனக்கு தங்கையும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது. எங்கடி அண்ணா, எங்கடி அண்ணா? காமம் கண் மறைத்து விட்டதாடி பாவி தாயின் தாலியை பறித்து விட்டாயி. அம்மா இந்த மறுபாடு உங்கள் தாலியை பறித்து விட்டாள் அம்மா. பாலினை விதம் கலந்து தந்தையை கொன்று விட்டாள் அம்மா. இனிமேல் இவனுக்கு தங்கையே கிடையாது, நாட்டை விட்டு துரத்து விடுங்கள் அம்மா. ஐயோ அம்மா, அம்மா நீங்களா எனக்கு ஒரு வார்த்தை நம்புங்கள் தாயே. அம்மா முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாயின் முகத்தை பார்த்தது கிடையாது. என்னை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்தீர்களே தாயே. உங்களுடைய தாலி அறுபடை இந்த பாவை நான் தூக்கி செய்திருப்பேனா? இளப்பால் விஷம் கலந்து தந்தை கொள்வதற்கு என்னுடைய கருத்தினால் இப்பேற்பட்ட பாவ செயலை நான் செய்திருப்பேனா? அம்மா உங்களுடைய தாலி அறுபடை இப்பேற்பட்ட செயலை நான் செய்திருப்பேன் அம்மா. நிச்சயமாக கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அம்மா. அண்ணன் தான் புரியாமல் ஏதோ பேசுகின்றார். நீங்களாவது என்னை புரிந்து கொள்ளுங்கள் அம்மா. உங்களுடைய வளர்ப்பு எப்பொழுதாவது தவறான பதில் செல்லும் அம்மா. அம்மா என் முகத்தை பாருங்கள் அம்மா. மகேஸ்வரி, மகேஸ்வரி, அழாதம்மா, அழாத. அம்மா அம்மா எனக்கு சொல்லும் போது என் அங்கமே பதறுகின்றது. மகேஸ்வரி தாயே, அம்மா இப்படி ஒரு தவறை நான் செய்யவில்லை அம்மா, செய்யவில்லை என்று உரைக்கின்றாயே. மகேஸ்வரி அழக்கூடாது. என்ன செய்வது? சின்ன சிறிய வயதில் இருந்து இதனால் வரையும் தாய்மகன் என்றால் தெரியாத உமக்கு தாய்க்கு தாயா நினைத்து வளர்த்து வந்தேன். அது மட்டும்தானா? உன் தந்தை இருக்கின்றாரே, அவர் என்னை மனமுடிக்கும் பொழுதெல்லாம் அவருக்கோ 60 வயது, எனக்கோ 40 வயது. இந்த 40 வயதில் எதற்காக உன் தந்தை என்னை மனமுடித்தார் தெரியுமா? மனமுடிக்கும் போதெல்லாம் நீங்கள் இருவரும் சின்ன சிறிய குழந்தைகள். சின்ன சிறிய குழந்தையாக இருக்க வேண்டிய உங்களை 2 கண்களாக நினைத்து, நான் பெற்றெடுத்த மகளாக நினைத்து பால் ஊட்டி தாராட்டி வெள்ளை கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி கல்வி தலைக்கு சென்று வா மகளே என்று முன்னே விட்டு நின்னே பின்னே நின்று அழகு பார்த்த தாயினார். எப்படிலாம் வளர்த்துன்னு தெரியுமா? தாய் முகமே என்று தெரியாத உங்க இருவரும் என்னை கண்களால் நினைத்து வளர்த்து வந்தேனே தவிர மாற்றா தாயா ஒரு நாள் நான் நினைத்து வளர்த்ததே கிடையாது. ஒரு நாளும் மாற்றா தாய் என்பதை நினைத்ததே கிடையாதம்மா. என்னை பெற்றெடுத்த தாயா தான் தங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து வந்தேனே தாயே. ஆனால் அம்மா நல்ல முறையில வளர்க்க வேண்டும், நல்லதொரு பெயரை உரைக்க வேண்டும் என்று உன்னை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தேன். இல்லை என்று மறைக்கவில்லை. கல்வி சாலைக்கு சென்று கல்வி சாலையிலே ஆத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டிய கல்வியை கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று முன்னே நின்று பின்னே நின்று அழகு பார்த்த தாயினார். அப்படி இருக்கும் போது ஆத்தான் உனக்கு சொல்லிக் கொடுத்தாரே. என்ன சொல்லிக் கொடுத்தார்? இப்படிதான் வளர்த்தே உன்னை வளர்த்த கையை குளத்துல கழுவோ தாலி அத்து தேடி பாவி. அம்மாடு சொல்லாது, அம்மாடு சொல்லாது. உன்னை வளர்த்த கையை குளத்துல கழுவோ. அது
அடி ஆத்தாக்காரி, அடி மோத்தக்காரி, அடி ஓடி, ஓடி, பூவாடகாரியத்தா புறப்பட்டுட மாறியாத்தா பூவாடகாரியத்தா புறப்பட்டுட மாறியாத்தா மஞ்சள் கட்டணுமா மாவிளக்கு போடணுமா அம்மா எந்த மன கோவில் சிலையாக கமர்ந்தாயம்மா மனதோடு மனதான கலந்தாயம்மா அம்மா எந்தன் மன கோயில் சிலையாக அமர்ந்தாயம்மா மனதோடு மனத கலந்தாயம்மா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் ஆ ஆ என்று சிலையான நம் தெய்வம் பேசாதம்மா சருகான மலர் மீன் மலராதம்மா என்றும் சிலையான என் தெய்வம் பேசாதம்மா சரிகான மலர் மீண்டும் மலராதம்மா கனவான கதை மீண்டும் தொடராதம்மா கனவான கதை மீண்டும் தொடராதம்மா கனவான கதை மீண்டும் தொடராதம்மா காற்றான நம் வாழ்வு திரும்பாதம்மா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் அடிக்காத முன்ன அழலையும் பேராத முன்ன இடிக்கிற மானத்தை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏண்டி உனக்கு எவ்வளவு ஒரு தனாட்டு இருந்தா அம்மா 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 பாத்தத்தை காட்டி என் தாலி அறுத்துட்டாடி அது சண்டாளி நீ ஆடி நீ என் மக இதே 300 நாள் சுமந்து நான் பெற்றெடுத்த மகளா இருந்தா என் பூவை பறிச்சிருப்பியா என் பொட்டை பறிச்சிருப்பியா என் தாலி அறுத்திருப்பியாடி நீ அம்மா நான் சொல்லாத ஏண்டி உனக்காக எப்படிலாம் நான் இருந்தேன் எப்படிலாம் வளர்த்தேன் மாத்தாந்தாயா வந்ததே தவிர ஒரு அடி அடிச்சிருப்படா ஒரு வேலை வாங்கிருப்படா ஒரு சொல்லிருப்படா இப்படிலாம் செல்லமா உன்னை வளர்த்ததுக்கு இதுதான் கைமாறா இதுதான் பரிசா என்ன அம்மா சொல்ல எப்படி நீ ஆளு கேட்டு முடியுமா எலும்புமா இருக்க நடக்கவே நாடு இல்லை உனக்கு நீ என்ன பண்ணுவ ஆமா என்ன சொன்ன
40 வயசு வரைக்கும் கறந்து தட்டுதானே ஒரு நாட்டு மகாராஜில கூட மரியாதை இல்லாத அவருக்கு 60 வயது, எனக்கு 40 வயது. இந்த 40 வயதுல இந்த நாட்டு மன்னர் மனம் முடித்தாரு சொன்ன காரம்பேரிங்க. நீ பாத்தியா வந்தியா? என்ன சொல்லலாமா? ஒரு சொன்னாங்க துட்டு மொத்தமா வாங்கி பாரியா? நான் மட்டும்தான் வாங்கி போறேன்னா நீங்களாம் வாங்கி காத்திரியா தக்காளத்து பெத்த பெண்ணு உன் தாலி அர்த்தா ஆமா சொல்லினா நான் தாலி கட்டி நான் கேக்குறேன் அடி பாவி பாவி தவமா தவம் இருந்து மோத்தா உன்னை காலை கழிச்சு போட்டா ஒப்ப 2ஆம் தாரமா ஓட்டாங்க குளிர் விட்டு போட பையா முடிக்க அவளை கோய் பண்ணாளா ஓட்டு வந்தாடா ஓட்டு வாயில போட்டு தெரியாம என் தாய் தான் ஏதோ பேசுகின்றான். என் தாய்க்கு நல்ல அறிவுரைகளை நீதான் எடுத்துரைக்க வேண்டும். அவரோடு சேர்ந்து கொண்டு இப்படிகள் அப்பட்ட செய்யலாமா? அந்த தேவடாளுக்கு சொல்ல முடியாதுமா. இப்போ என் தாய் பாதியில் வந்தவன், நீ ஆதியில் வந்தவன்டா. சிறிய குழந்தையிலிருந்து என்ன பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் தவறு செய்வேனா? கொஞ்சமாக புரிந்து கொள்ளுடா. ஐயோ அம்மா, அம்மா சின்ன வயசா இருக்க சொல்லியோ செத்துட்ட. அம்மா இல்லாத பொண்ணுன்னு உங்களை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க தெரியுமா? சின்ன குழந்தைங்க நீயும் ஒண்ணணும் பால் பாலுன்னு அழுதுங்க அடிங்க. அழாதம்மா, பால் பாலுன்னு அழுதுங்க அடிங்க. பாலே வரலன்னா கூட சும்மானா சப்பாச்சு உங்களை காப்பாத்தனால இந்த ஆத்தாவை பார்த்தாடியே. ஆமாண்டா ஆமா. இத பாரு, நான் தாலி கட்டிட்டு வரும்போதுதான் சின்ன குழந்தை பால் குடிக்கிற ருசி இவ பால் ஞாபகம் வந்துச்சுன்னு ஐதா பாரு மனை கேட்கல பாவி. எனக்கு பாலே வரலனாலும் பால் ஞாபகத்துக்கு நான் கொடுத்தேன். முன்ன பால் மறக்கிறதுக்கு 3ஆவது படிக்கிற வரைக்கும் குடிச்சிருந்தாங்க. நான் போவாத கோயிலு கிடையாது. ஏழுமலையான் கோயிலுக்கு கூட வேண்டிக்கிறேன். ஏழுமலையார் கோயிலுக்கு கூட எப்பா ஏழுமலையானே உனக்கு காவடி எடுத்தாந்து வேல் குத்துறேன் நானு. அம்மா பாலை விட்டுடுப்பா, அப்பாவுக்கு வைக்காத வைக்காத. அப்ப கூட விடல உங்க அண்ணன் வேப்பிலைய அரிச்சு உங்க அம்மா சுத்தி தடி விட்டுருக்காங்க. அவன் வந்து எனக்கு பால் வேப்பில தடவர் வரைக்கும் நான் அப்படியே காப்பி பத்துக்க. நீ காட்டு வழி ஆரம்பத்துல காட்டு ஏண்டா இதா இருக்காளே இவ மகேஸ்வரி என் மகளே கிடையாது. கிடையாது. காலத்துல பாம்பு அடிக்காத விடுமா விடுமா. அம்மா, பலத்த கடமைக்காக இதுவரையிலோ தான் பெற்றெடுத்த மகளா? ஆமா, நீ கூட குழந்தை பெற்றுக்கல. பெற்றெடுத்த மகளா இது வரைக்கும் ஒரு அடி அடிச்சிருப்பியா? ஆட்டப்படாது இப்ப குளிர்ல. இப்படியே பம்பளதாசுக்காரங்க கட்டி பிடிக்கிறதோ தொட்டு பாக்குறதோ இப்படியே துணை காய்ச்சிக்கிறேன். கல்யாணம் பண்ணலான்னு ஆசைத்தான். கல்யாணம் பண்ணிட்டு பேகை எடுத்து போய் வீட்டை வச்சா போதும். அவன் பேகை மாட்டிக்கின்னு வேலைக்கு கிளம்பிடுறான். சாயந்தரம் அவன் எடுத்து பேகை வீட்டுல வைக்கிறான், நான் பேகை மாட்டிக்கின்னு கூட்டு கிளம்பிடுறேன். எங்களுக்கு உள்ளான ஒரு டச்சப்பே கிடையாது. கல்யாணம் பண்ண நீ இருக்கிற வரைக்கும் பண்ண முடியாது.